இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜெரண்ட். ஸோ இங்க உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் தந்திருப்பேன். ஐ ரைட் டு சென்னை, செகண்ட் ஒன் ஐ லைக் ரைடிங். இந்த ரெண்டுல காமனான டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட். இதை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நான் வேர்பா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். அதுவே இது செகண்ட் சென்டென்ஸ்ல இது ஜெரண்டா எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ரைடு கூட ஐஎன்ஜி ஆட் ஆகும்போது அது நவுனா மாறுது. இது நம்ம ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா நம்ம வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணும்போது அது வேர்பாவும் எக்ஸ்பிரஸ் ஆகும், இல்ல ஜெரண்டாவும் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈட் அப்படின்றது ஒரு வேர்ப். இது கூட நான் ஐஎன்ஜி ஆட் பண்றேன். இது ஈட்டிங் அப்படின்னு மாறுது. இந்த ஈட்டிங் அப்படின்றது நம்மளுக்கு வேர்பாவும் எக்ஸ்பிரஸ் ஆகலாம், ஜெரண்டாவும் எக்ஸ்பிரஸ் ஆகலாம். பட் இது ஜெரண்ட் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரூல், இங்க ஒரு சப்ஜெக்டா வந்திருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் இப்படின்னு எடுக்கும்போது இங்க புகைப்பிடித்தல் அப்படின்றது, ஸ்மோக்கிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வருது. அதாவது இது ஒரு சப்ஜெக்டா ஃபங்க்ஷன் ஆகுது. அதுவே செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், ஹண்டிங் டியர் இஸ் அ கிரைம் அப்படின்னு எடுத்தாலும் ஹண்டிங் அப்படின்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வருது. ஸோ இட் இஸ் அகெயின் அ சப்ஜெக்ட். ஸோ ஜெரண்ட் அப்படின்றது இங்க சப்ஜெக்டா நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுவே செகண்ட் ரூல் பார்த்தோம்னா ஆஸ் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ அவாய்ட்ஸ் டிராவலிங். இங்க அவாய்ட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு வேர்பா ஃபங்க்ஷன் ஆகுது. ஜென்ரலி எதை இல்லாட்டி எதனால் இப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இங்க அவாய்ட்ஸ் எதனால அப்படின்னு கேட்கும்போது டிராவலிங்னால. ஸோ அதனால டிராவலிங் அப்படின்றது இங்க நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்டா ஃபங்க்ஷன் ஆகுது. அதே சமயம் டிராவலிங்ன்றது ஒரு ஜெரண்ட். முன்னாடி பார்த்த ரூல் வந்து ஜெரண்ட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அதாவது சப்ஜெக்டா வருது எப்படி அப்படின்னு பார்த்தோம். அதே சமயம் ஜெரண்ட லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அதாவது ஆப்ஜெக்டா வரதை பத்தி பார்த்தோம். இப்போ தேர்ட் ரூல், ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்தது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் டயர்ட் ஆஃப் வேஸ்டிங் டைம் அப்படின்றதுல ப்ரிப்போசிஷன் எது? ஆஃப். ஸோ இந்த ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்தது ஐஎன்ஜி ஃபார்ம் வருது. ஸோ திஸ் இஸ் அ ஜெரண்ட். அதே சமயம் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, he was punished for cheating. இங்க ப்ரிப்போசிஷன் எது? ஃபார். இந்த ஃபாருக்கு அடுத்தது we have ing form of thing. ஸோ இது ஒரு ஜெரண்ட். அதே சமயம் நம்ம ஃபோர்த் ரூல் பார்க்கலாம், ஆஃப்டர் அ பொசசிவ் ப்ரொனவுன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, he always makes me wondering. இப்போ இந்த இடத்துல மீ அப்படின்றது ஒரு ப்ரொனவுன். ஸோ மீ என்னுடைய அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ், ஹர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரொனவுன்ஸ்க்கு அடுத்ததும் நம்ம ஜெரண்டை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபிஃப்த் ரூல் பார்க்கலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? வாக்கிங் ஸ்டிக், ஃப்ரையிங் பேன், ரைட்டிங் டேபிள். இப்போ வாக்கிங், ஃப்ரையிங், ரைட்டிங் இதெல்லாமே நீங்கள் வேர்ப்ஸாக யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இதுவும் ஜெரண்ட் தான். இப்போ காமனாக வாக்கிங்க்கு தேவைப்படுற ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஃப்ரையிங்க்கு தேவைப்படுற பேன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரைட்டிங்க்கு தேவைப்படுற டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே காம்பவுண்ட் நவுன்ஸாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் நவுன்ஸாக வரதும் ஜெரண்ட் தான். ஜெரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்க்ரீனில் தெரியுற சென்டென்சஸில் எது ஜெரண்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. நாங்கள் கொடுத்துருக்கிற நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட ஆன்சர்ஸை. நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம்.